Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui on va cuisiner la flessure d'agneau. Je vais vous montrer ici comment je découpe, je nettoie et je procède aux cuissons. இன்றைக்கி ஆட்டு நுரையீரல், கல்லீரல், இதயத்தையும் சமைக்க போகிறோம். இதை நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பாய் கடையில் வாங்கினோம். இதெல்லாம் சேர்த்து 7 யூரோக்கு வாங்கினோம். ஆனால் இதில் வந்து மண்ணீரல் இல்லை. அடுத்த வாட்டி போகும்போது தான் மண்ணீரலும் கேட்டு வாங்கினோம். இது அப்படியே ஒரு செட்டாகவே விற்கிறாங்க. Les personnes qui aiment bien manger de la viande n'aiment pas manger des abats. Pourtant, les abats sont riches en fer et c'est bon pour la santé. நல்லா கறி மீன் சாப்பிட்ற சில பேருக்கு ஈரல், இதயம் இதெல்லாம் சாப்பிட பிடிக்காது. ஆனால் இதில் தான் அதிகமான இரும்பு சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள், சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா அடுத்த வாட்டி சாப்பிடுங்க. À l'aide de mes ciseaux, je suis en train de détacher le cœur, le foie et le poumon séparément pour ainsi découper et procéder aux cuissons. நான் கிச்சன் சிசர்ஸால் தனித்தனியாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறேன். இருதயத்தை தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஈரில் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன், 2 ஈரலையும். இப்போ வந்து கல்லீரலை வந்து கட் பண்ண போகிறேன். அப்போ அது மேலே ஒட்டின்னு இருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல எடுத்துடுறேன். இதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன். Je vais couper le foie en morceaux. Avant cela, j'ai enlevé tout ce qui était collé dessus et je procède au découpage. Ça y est, c'est fait. Je vais mettre de côté. இது முடிஞ்சிடுத்து. இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது இருதயத்தை கட் பண்ணணும். Avant de couper le cœur dans le sens de la longueur, il faut enlever tout ce qui est collé par-dessus. Ici, vous verrez, il y a des trucs blancs, il y a des artères. Essayez de l'enlever au maximum, puis coupez-les en tranches. இதயத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குழா மாதிரி வரும். அது இல்லாமல் கொஞ்சம் வெள்ளையான் மூட்டின்னு இருக்கும், கொழுப்பு மாதிரி. அதெல்லாம் அகட்டிடுங்க. குடும்பம் வரைக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீட்டு வாக்கில் வெட்டிடுங்களா. இந்த கல்லீரல் இதயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்புறம் கழுவிக்கலாம். ஆனால் நுரையீரலை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். Pour le cœur et le foie, on peut découper puis laver, tandis que pour le poumon, il faut d'abord laver. C'est plus facile si vous commencez par laver, après procéder au découpage. நான் எபியில் ஒரு ஏனத்தை வச்சு கானை திறந்து விட்டுட்டு அதில் நல்லா தண்ணியை ரொப்பி நல்லா அலசி எடுத்தேன். Pour laver le poumon, il faut procéder ainsi. Il faut mettre de l'eau, il faut remplir l'eau dans le petit tuyau, il faut rincer abondamment. Et moi j'ai rincé au moins 3 fois et vous verrez la suite comment je fais. நல்லா 3 வாட்டி கழுவி எடுத்தேன். À l'aide de mes ciseaux de cuisine, j'ai enlevé tous les parties blancs qui étaient collés sur le poumon. இந்த நுரையீரல் மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக கொழுப்பு மாதிரி ஒட்டின்னு இருந்தது. அது எல்லாத்தையும் கட் பண்ணி அகட்டிடுறேன். தேவையில்லாத தூக்கி போட்டுற வேண்டியது தான். Je suis en train d'enlever la fine couche de peau qui enrobe le poumon. நுரையீரல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெலிசு தோல் மாதிரி இருக்கும். அதை பொறுமையாக இழுத்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அது வந்துடும், அப்படியே இழுத்திங்கன்னா வந்துடும். அது எல்லாத்தையும் எடுத்துட்டுங்க, அப்போ தான் க்ளீனாக இருக்கும். Ici, je vous laisse regarder comment j'enlève la peau. C'est tellement facile, vous pourrez faire par vous-même. இங்கே எப்படியே பாருங்களேன், நான் எப்படி அந்த தோல் எடுக்கிறேன்னு பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி வீட்டில் எடுத்துருங்களேன். சில பேர் வீட்டில் எடுக்க மாட்டாங்க. அதனாலே என்னன்னு தெரியாது, அது பொரிக்கும் போது பட்டார்னு வெடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எடுக்க மாட்டாங்க. நான் ஒருத்தவங்க எடுத்ததை பார்த்தேன், அதனால தான் நான் எடுக்கிறேன். ஆனால் இது மாதிரி எடுத்துட்டா வெடிக்க மாட்டேது. இல்லைன்னா பயங்கரமாக வெடிக்கும். மூடி போட்டு தான் வேக வச்சு திருப்பி விடுவாங்க. பட்டார்னு வெடிச்சுன்னு இருக்கும். இது எடுத்துகிட்டு நான் பொரிச்சு பார்க்கும் போது எனக்கு வெடிக்கவே இல்லை. நான் மூடியை வச்சு ஜாகிரதையாக பண்ண வெடிக்க போகுதுன்னு, ஆனால் வெடிக்கவே இல்லை. நினைக்கிறேன் அந்த தோல் தான் வெடிக்க வைக்குதுன்னு. ஆனால் அந்த தோலை எடுக்கிறதுக்கு சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது செரிமானம் ஆகும், தோல் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் செரிக்கும். இந்த தோல் இருக்கிறதுனால இது கொஞ்சம் செரிக்க லேட் ஆகும்னாங்க. அதனால தான் நான் தோலை எடுக்கிறேன். அப்புறம் அது செரிமானத்துக்காக வெடிக்காமல் இருக்கிறதுக்கான்னு தெரில. ஆக மொத்தத்தில் வந்து தோலை எடுத்துகிட்டு செய்யுங்க, அது எப்போவும் நல்லதுன்னு நினைக்கிறேன். Au pays, lorsque ma mère elle faisait cuire le poumon, elle enlevait pas cette peau. Et lors du cuisson, ça giclait de partout, ça éclatait partout. Il fallait mettre une couvercle pour ne pas recevoir en plein figure. Donc je crois que c'est à cause de cela, le fait de ne pas enlever la peau, que ça a giclé. Parce que quand moi j'ai cuisiné, ça n'a pas fait ça. Du coup, je crois que c'est à cause de cela. Mais la personne qui m'a conseillé d'enlever la peau m'a dit que sans la peau, le poumon est plus facile à digérer et qu'avec la peau, c'est beaucoup moins digeste. மீண்டும் ஒரு முறை இது நல்லா அலசி எடுக்கிறேன். தோலெல்லாம் எடுத்துட்டால அதுக்கப்புறம் திருப்பி அலசி எடுக்கிறேன்.
Je rince une dernière fois avant le découpage. Je vais mettre une demi-cuillère à café de curcuma pour le foie, une demi-cuillère à café de curcuma pour le cœur et une cuillère à café de curcuma pour le poumon. இப்போ மஞ்சத்தூள் போட போகிறேன். அரை டீஸ்பூன்னு கல்லீரலுக்கும் அரை டீஸ்பூன்னு இருதயத்துக்கும் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வந்து நுரையீரலுக்கு போடுறேன். Ce curcuma que je viens de rajouter à ces organes, c'est pas pour le cuisson, c'est pour le rinçage. Le fait de mettre le curcuma et de rincer les organes, ça enlève les impuretés en profondeur. இப்போ நான் போட்ட மஞ்சத்தூள் வந்து அலசி எடுக்கிறதுக்கு க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு je vais d'abord venir mélanger curcuma et foie, puis je ferai de même pour le cœur ainsi que pour le poumon. முதல்ல கல்லீரலையும் மஞ்சத்தூளையும் நல்லா பெசரின்னு இருக்கேன். அடுத்தது அதே மாதிரி வந்து இருதயத்துக்கு செஞ்சுட்டு அப்புறம் வந்து நுரையீரலையும் போட்டு நல்லா மஞ்சத்தூளில் போட்டு நல்லா பெசரிடுவேன். Maintenant, je vais verser un peu d'eau. Je vais bien rincer. Je vais encore verser de l'eau et je vais rincer à nouveau. Ainsi, je vais faire 3 fois pour finaliser le lavage. Je vais procéder de la même manière pour tous les autres organes. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவி எடுத்துருவேன். இப்போ எல்லாத்துக்கும் அதே மாதிரியே செஞ்சு கழுவி எடுத்துடுறேன். Maintenant, il faut assaisonner avec les épices. இப்போ மசாலா தூள்லாம் போட போகிறோம். Je vais mettre sel, piment fort, curcuma, fenouil, ail, gingembre et cannelle en poudre. இதில் உப்புத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள், இஞ்சி பூண்டு தூள், பட்டைத்தூள் போட போகிறோம். Pour le cœur, je vais prendre une cuillère à café et je vais mettre un quart de sel, un quart de piment fort moulu, un quart de curcuma, un quart de fenouil moulu, un quart d'ail moulu, un quart de gingembre moulu et un quart de cannelle en poudre. இருதயத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பூண்டுத்தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சித்தூள், 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள். Pour le foie et le poumon, c'est le même dosage. Je vais prendre une cuillère à café et puis je vais mettre sel, une cuillère à café, piment, curcuma, fenouil, ail moulu, gingembre moulu et cannelle en poudre. Je vais mettre demi. கல்லீரலுக்கும் நுரையீரலுக்கும் ஒரே அளவு தான் போட போகிறேன். ஒரு டீஸ்பூனில் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இஞ்சித்தூள், பூண்டுத்தூள், பெருஞ்சீரகத்தூள், பட்டைத்தூளையும் வந்து அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்களா. À l'aide d'une cuillère, je vais venir mélanger chaque morceau d'organe avec les épices. Je fais pour le cœur et je ferai de même pour les autres organes. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இதயத்துலேயும் மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுன்னு இருக்கேன். இப்போ அதே மாதிரி வந்து நுரையீரல் அப்புறம் கல்லீரல் எல்லாத்தையுமே கலந்து விட்டுடுவேன். அப்போ தான் அந்த மசாலா வந்து அதில் நல்லா படிஞ்சிருக்கும். J'ai posé ma cocotte minute sur le feu. Je vais venir déposer le cœur. Je vais laisser cuire et je ferai de même pour les autres organes. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுருக்கிறேன். குக்கர் உள்ளார அந்த ஏனத்தை வச்சுட்டேன். இது அந்த ஏனத்தை இப்போ இதுக்கப்புறம் வந்து இது வெந்ததுக்கப்புறம் நுரையீரல் கல்லீரல் எல்லாத்தையுமே வச்சு வேக வச்சு எடுத்துருவேன். J'ai aussi versé un peu d'eau pour la cuisson. கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குறேன் அது உள்ளார வேகிறதுக்காக. On aura besoin de 4 oignons. இதுக்கு 4 வெங்காயம் வேணும். L'oignon central que j'ai gardé ici, c'est pour le cœur. Et le reste, c'est pour le foie et le poumon. நடுவில் ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன்ல, அது இதயத்துக்கு வச்சுக்கிட்டு இந்த ஒன்றரை வெங்காயத்தையும் அந்த ஈரலுங்களுக்கு பொரிக்கிறதுக்கு வச்சுக்க போகிறேன்.
J'ai émincé les oignons et je les ai réservés. வெங்காயத்தெல்லாம் நீட்டு வாக்கில் வெட்டிட்டு தனியாக வச்சுருக்கேன் இப்போதைக்கு. J'ai posé une poêle sur le feu. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேனை தூக்கி அது மேலே வச்சுருக்கேன். Lorsque la poêle est chaude, il faut verser 2 cuillères à soupe d'huile. பேன் சூடு ஏறினோன்னே 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிடுங்க அதில். Je viens déposer maintenant un oignon coupé. இப்போது அந்த ஒரு வெங்காயத்தை கட் பண்ணல அதை போடுறேன் அதில். À l'aide d'une spatule, je fais revenir l'oignon dans l'huile. ஒரு கரண்டியால் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுறேன். C'est bon, le cœur est bien cuit. Je vais le verser sur l'oignon frit. இதையும் நல்லா வெந்துருச்சு குக்கரில். இப்போ அதை எடுத்து இந்த வெங்காயத்து மேலே கொட்டுறேன். Pendant que le cœur est en train de frire, je vais aller m'occuper du foie. Je vais le mettre dans l'autocuiseur, le laisser cuire tranquillement. ஒரு அடுப்பில் இருதயம் பொரிஞ்சுன்னு இருக்கும் போதே இந்த பக்கம் கல்லீரில் வேக போடுறேன் குக்கரில். அதுவும் வெந்துன்னு இருக்கும். On va venir mélanger de temps en temps à l'aide d'une spatule pour que tout l'eau s'évapore. Lorsque tout l'eau s'est évaporée et que l'huile se sépare de la viande, ce sera bon. இப்படியே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கலந்து விட்டு இருந்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் காணா போயிட்டு எண்ணெய் பிரியணும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா செவுக்க வறுத்து எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். Ça y est, le cœur est prêt pour être dégusté. Passons au foie maintenant. இதையும் சூப்பராக வந்துடுது. இப்போ போய் ஈரில் கவனிப்போம் வாங்க. Ici, je vais garder la même poêle. Je vais verser de l'huile. Je vais mettre l'oignon à frire. இதையும் பொரிச்ச அதே பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எப்போ மாதிரி எண்ணெய் ஊற்ற போகிறேன். அதுக்கு மேலே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். இதேத்துக்கு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி தான் இப்போ ஈரலுக்கும் செய்ய போகிறேன். Je vais verser maintenant le foie cuit de l'autocuiseur. குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன்ல அந்த ஈரில் வந்து இதில் கொட்டிடுறேன். Comme pour le cœur, je fais revenir avec la spatule un bon moment pour que tout l'eau s'évapore et que l'huile se sépare du foie. இதயத்தை வேக வச்சு எடுத்த மாதிரியே இதையே நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா தண்ணியெலாம் காணா போய் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். Pendant que le foie est en train de frire de l'autre côté, je suis en train de transverser le poumon dans un petit casserole afin de le mettre dans l'autocuiseur. அந்த பக்கம் கல்லீரில் வெந்துன்னு இருக்கும் போது இந்த பக்கம் என்ன செஞ்சேன்னா ஒரு பெரிய எண்ணத்தில் வச்சுருந்தேன் நுரையீரலை. அதை ஒரு சின்ன எண்ணத்தில் போட்டு குக்கரில் வேக வைக்க போகிறேன். Regardez bien, l'eau s'est évaporée du foie. Maintenant, c'est bon. கல்லீரில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியது தான். கல்லீரில் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். ஆனால் வெந்துடுத்து இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். வயசானவங்க பல்லு இல்லாதவங்கலாம் கொஞ்சம் சாப்பிட கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு நுரையீரல் கொடுங்க, அது மெதுவாக இருக்கும். இல்லைனா இதயம் கூட நல்லா வெந்துருந்துச்சுன்னா மெதுவாக இருக்கும். இது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறோம். Pour finaliser, j'ai mis un peu de feuilles de coriandre et c'est bon maintenant, on peut manger. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ சாப்பிட்லாம். Allez, c'est parti, on va cuire le poumon à présent. On va verser 2 cuillères à soupe d'huile et on va suivre à la lettre la même procédure que pour les deux autres. இப்போ கல்லீரில் பொரிக்க போகிறோம். எப்போ மாதிரி அந்த பேனில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சதும்
நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுறேன். அப்புறம் அதே மாதிரி தான் நான் எப்படி அந்த இதயத்துக்கும் கல்லீரலுக்கும் செஞ்சனோ அதே மாதிரி தான் இதுக்கும் செய்ய போகிறோம். Ici, par peur que ça éclate, j'ai gardé le couvercle dans ma main comme bouclier, mais bon, ça n'a pas éclaté, donc vous pourrez faire tranquillement, il n'y a pas de souci. J'ai remarqué qu'il manquait un peu d'huile, donc j'ai versé une cuillère à soupe d'huile. C'est parfait à présent. நுரையீரல் வெடிக்கும்னு கையில் மூடியோடே இருந்தேன், முகத்தில் வாங்கிட போகிறோன்னு. ஆனால் அது வரைக்கும் வெடிக்கலை. நீங்கள் தைரியமாகவே செய்யலாம். அப்புறம் எண்ணெய் குறைஞ்சிச்சின்னு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனேன். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. கொத்தமல்லி கீரையை போட்டு இப்போ கிளறி விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அடுப்பை. ரெடி ஆகிடுது. Pour finaliser, j'ai mis un peu de feuilles de coriandre. J'ai bien mélangé, c'est bon. J'ai coupé le feu. Maintenant, on peut se mettre à table. C'est parfait. Bon appétit les amis. இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். Cette vidéo a été assez longue. Je vous remercie pour votre patience. Je vous dis à bientôt pour une nouvelle vidéo. Merci.